மக்களே எல்லாருக்கும் ஒரு இணை சிறப்பான காலை வணக்கங்க. உடனுக்குடன் வானிலை பற்றி மிக துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, மறக்காமல் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், அப்படியே லைக் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் 24/2/2026 ஆகுது. இன்றைக்கி ரொம்ப கவனமாக இருங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய மணி அதாவது காலை 8 மணி 9 மணி ஒரு 10 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா வெயில் வந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப உறுதியாயிருச்சு. இதனால் வட மாவட்டம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம், நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்ட பொதுமக்களும் எல்லா மாவட்ட விவசாயிகளும் ரொம்ப 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 கவனமாக இருங்க. குறிப்பாக நம்ம அறுவடை செய்யக்கூடிய நம்ம தமிழக விவசாயிகள் எல்லாருமே, நம்ம விவசாய சொந்தங்கள் எல்லாருமே அறுவடை செய்யும் பொழுது ரொம்ப பாதுகாப்பாக பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பகலில் பண்ணலாம். ஆனால் இரவு நேரத்தில் அறுவடை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக லைட்டெல்லாம் போட்டுக்கிட்டு பண்ணுங்கள். லைட்டெல்லாம் செட் பண்ணிட்டு அதிகமான வெளிச்சம் உள்ள ஒரு வெளிச்சத்தை காட்டுங்க. ஏன்னா விஷப்பூச்சிகள்லாம் இருப்பதனால கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்க. பாதுகாப்பாக அறுவடை பண்ணுங்கள். எங்கே போனாலும் கையில் வந்து இரவில் வந்து லைட்டு வச்சுக்கோங்க, சரிங்களா? ரொம்ப நல்லது. அறுவடை பண்ணலாம். இப்போதைக்கு மழைக்கான வாய்ப்பு எதுவும் தெரியல. ஆனால் இன்றைக்கி வந்து மழை பெய்யும். எங்கே பெய்யும்னா நீலகிரி மாவட்டம் முதல் கீழே கன்னியாகுமரி வரைக்கும் சில இடங்களில் சில பகுதிகளில் வந்து மழை வந்து இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இடியுடன் கூடிய கனமழை தான். சில மணி நேரங்கள் நீலகிரி மாவட்டம் முதல் கீழே கன்னியாகுமரி வரைக்கும், திருவனந்தபுரம் வரைக்கும் நேற்று எப்படி மழை பெஞ்சோ அதே போல் இன்றைக்கும் சில மாவட்டங்களில் சில பகுதிகளில் கனமழை பதிவாகலாம். பெரும்பாலும் மாலை இரவு தான், அதுவும் ரொம்ப நேரம் நீடிக்காது. உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். கோடை மழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நேரமாக நீடிக்காது. இப்படி இருக்கும்பொழுது கோடை காலத்தில் எப்படி 1 மணி நேரம் ஒரு அரை நிமிஷம் பெய்யுமோ அதே போல் தான் இருக்கும், சரிங்களா? நீலகிரி, கோயம்புத்தூர், வால்பாறை, தேனி, ராஜபாளையம், மதுரைக்கு மேற்கே, அதே போல் இந்த விளாத்திக்குளம், விருதுநகருக்கு மேற்கே, பெரும்பாலும் இந்த கேரளாவை ஒட்டி இருக்கக்கூடிய நம்ம தமிழக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் மட்டும்தான் மழைக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது, சரிங்களா? உஷாராக இருங்க. பிற மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் மழைக்கான வாய்ப்புக்கு ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஆனால் மழைக்கான வாய்ப்பு இருக்குன்னா இந்த சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், திருவண்ணாமலைக்கு மேற்கே இந்த மலைப்பகுதியில் வேணால் இன்றைக்கும் நாளைக்கும் வரும் நாட்களில் மழை வந்து சில நேரங்களில் பதிவாகலாம். திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், அதுவரை ஈரோடு, திருப்பூர் இந்த இடங்களில் மேற்கு இந்த கர்நாடக எல்லையோரம் மற்றும் வடக்கு கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் சில நாட்களுக்கு இடியுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? ஆனால் பிற மாவட்டங்கள், குறிப்பாக நம்ம டெல்டா மாவட்டங்கள், வட மாவட்டம் மற்றும் இந்த கிழக்கு கடலோர மாவட்டங்கள் முழுவதுமே ஒரு மழை இல்லாத ஒரு நிலை ஏற்படும். மழைக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. மழை வராது, சரிங்களா? தற்பொழுது நிலவரப்படி காற்றழுத்த தாழ்வு பகுதி நம்ம தமிழகத்தை விட்டு விலகி அந்தமான் பக்கம் போயிடுச்சு. இதனால் மழை வந்து இப்போதைக்கு கிடையாது. இது வந்து மேற்கு மாவட்டங்களில் ஏன் மழை வாய்ப்பு இருக்குன்னா அரபிக்கடல் காற்றும் வங்கக்கடல் காற்றும் கொஞ்சம் சந்திப்பதனால கொஞ்சம் மழை கொடுக்குது, சரிங்களா? ஸோ அடுத்து கேட்கலாம், சார் இப்போ நீங்கள் மழை வரும் சொல்கிறீங்க, மீண்டும் அடுத்த மழை எப்போ எதிர்பார்க்கலாம்? ஏன்னா இப்போ நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. ஏன்னா நிறைய பேர் ஊரில் வந்து இப்போ மழை இல்லாமல் ஒரு வறட்சியான நிலை வந்து ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த முறை பார்த்தீங்கன்னா எல்லினோ வேறு உருவாயிடுச்சு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த எல்லினோ ஆண்டு உருவாகக்கூடாதான் நான் வந்து நினச்சிக்கிட்டே இருந்தேன். எல்லினோ ஆண்டு உருவானாலே மழை இருக்காதுன்னு நினச்சேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லினோ ஆண்டு உருவாயிடுச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உருவாயிடுச்சு. எல்லோரும் வேண்டிக்கவும் இந்த எல்லினோ ஆண்டு உருவாகி இது டக்குன்னு போயிடும் நான் வந்து வேண்டிக்கிட்டு இருக்கேன். இந்த எல்லினோ உருவாகி டக்குன்னு அது வந்து ஒரு லானின் ஆண்டாக வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா பக்கம் உருவாகணும்னு நான் வந்து தினமும் நான் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன். ஏன்னா இந்த எல்லினோ ஆண்டு உருவானா நீங்கள் பார்த்துருப்பீங்க, வறட்சி தான். அந்த எல்லினோவில் பல வகைகள் படுத்தலாம். சிறிய எல்லினோ, பெரும் எல்லினோலாம் இருக்குது. 2 வகைப்படும். இப்போ தற்பொழுது சிறிய எல்லினோவாக தற்பொழுது உருவாகிட்டு இருக்குது. இது உருவாகாமல் தடுக்கணும். பார்த்திங்கன்னா இது வந்து இயற்கையோட கையில் தான் இருக்குது. இது எலினோவாக உருவாகுவதும் இல்லை லானினோவாக மாறுவதற்கும் இது வந்து இயற்கையோட கை தான் இருக்குது. நம்ம வந்து வேண்டிக்குவோம், சரிங்களா? லானினாண்டாக அமைந்து நம்ம தமிழகம் எங்கே ஒரு மழை கொடுப்பதற்கும் ஒரு அடைமழை கொடுப்பதற்கும் நம்ம வந்து வேண்டிக்கிட்டு இருக்கோம். நான் வந்து வேண்டிக்கிட்டு இருக்கேன், சரிங்களா? கண்டிப்பாக திருப்பல எல்லினோ ஒரு ஆண்டாக இருந்தாலும் இது முழுவதுமாக ஒரு தீவிரமான எல்லினோ ஆண்டாக மாறுவதற்கு இன்னும் பல நாட்கள் ஆகும், எடுத்துக்கொள்ளும் பல மாதங்கள் ஆகும். இப்போதைக்கு புதிய மாற்றம் எல்லினோ உருவாகிறது கொஞ்சம் சாதகமாக இருக்குது. பசிபிக் பெருங்கடலில் எல்லினோ உருவாகிடுச்சு. இப்போ தான் கொஞ்சம் தீவிரமாக ஆகுது, சரிங்களா? ஆனால் இது முழு எல்லினோவாக மாறுவதற்கு முன்னாடி நம்ம தமிழகத்திற்கு தென்மேற்கு பருவமழையால் மழை வந்து இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்கள் மார்ச், ஏப்ரல், மே மாதங்களில் கோடைக்கால இடியுடன் கூடிய கனமழையும் வெளுத்து வாங்கும். ஆனால் மழை இல்லாமல் போகாதுங்க, சரிங்களா? மழை இல்லாத நாள் இருக்காது, மழை பெய்யாமல் போகாது. அதிகமான வறட்சியும் கொடுக்காது, அதிகமான மழையும் அதாவது அதிகமான எப்படி சொல்லுவதுன்னா அதிகமான வறட்சி கொடுக்காது, அதிகமான ஒரு மழை இல்லாத நாளும் இருக்காது. இடையிடையே அப்பப்போ மழை பெஞ்சிடும், சரிங்களா?
நம்ம தமிழகத்திற்கு கோடைக்கால மழை வந்து நம்ம தமிழக நிலத்தில் உருவாகுது, கடலில் உருவாகுது கிடையாது. நிலத்தில் உருவாகுது, புரிஞ்சுக்கோங்க. நிலத்தில் உருவாகுதுன்னா உங்கள் ஊர்லேயே உருவாகும். உங்கள் பக்கத்தில் பக்கத்தில் உள்ள கூட மழை பெய்யும் திடீர்னு. பகலில் வெயில் அடிக்கும். நீங்களாம் பார்த்துருப்பீங்க. கோடைக்கால மழை என்பது நம்ம ஊரில் உருவாகக்கூடியது அந்த கோடைக்கால மழை. சரிங்களா? கடலில் உருவாகுது நம்ம தென்மேற்கு பருவமழை, வடகிழக்கு பருவமழை கடலில் தான் உருவாகும். ஆனால் இந்த கோடை மழை அப்படிங்கிறது நம்ம நிலத்தில் உருவாகும். இதன் அடிப்படையில் வைத்து பார்க்கும் பொழுது இந்த மாதிரி நம்ம தமிழகத்தில் அதிகமான வெயில் தாக்கம் இருப்பதனால கோடை காலத்தில் அப்பப்போ இடியுடன் கூடிய கனமழையும் பதிவாகலாம். சரிங்களா? அப்போ கண்டிப்பாக இடியுடன் கூடிய கனமழையும் மேற்கு மாவட்டம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம், தமிழகம் எங்கும் இடியுடன் கூடிய கனமழை சராசரி விட சற்று கூடுதலான அளவிற்கு பதிவாகலாம், எதிர்பார்க்கலாம். நன்றி, வணக்கம். இது போன்ற அறிக்கைகள் நான் தெரிந்து கொள்ள மறக்காம யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றிங்க.